தனி வந்தது. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 123 பொழுது கண்டு இரங்கல். 1221வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது. மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது. மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது. மாலை பொழுது வந்தால் காதலர்கள் அல்லது ஒருவருக்கொருவர் விரும்புகின்ற கணவன் மனைவியும் கடற்கரை ஓரத்திலே சென்று காற்று வாங்குவார்கள். மாலை நேரத்திலே அல்லது மாடி மீது ஏறி மேலே சென்று மாடியின் முற்றத்திலே நின்று கொண்டு வானத்தை பார்த்து நல்ல தென்றல் காற்றெல்லாம் வீசுகின்ற பொழுது இந்த காற்று நல்ல காற்றெல்லாம் வீசும், அதை அனுபவிப்பார்கள். நிலவை பார்த்து அந்த மாலை நேரத்தில் ஒரு விதமான மஞ்சள் நிறத்திலே நிலா காயும். பொழுது சாய்கின்ற நேரம் சிவப்பு வண்ணம் தோன்றும் வானத்திலே. அது ஒரு அழகாக காற்று குளிர்ச்சியாக காற்று வீசும், தென்றல் வீசும். மாலை நேரத்திலே வெப்பம் இருக்காது. அப்படி அனுபவிப்பார்கள். மாலை நேரத்தை இன்பமாக கழிப்பார்கள். அதற்குத்தான் மாலை நேரம். மாலை நேரமானால் பெண்கள் பூ சூடிக்கொண்டு நன்றாக குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து கொண்டு மேக்கப் செய்து கொண்டு அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு தனக்கு அன்புக்குரியவர் காதலர் வருகிறார், வேலையிலிருந்து வருவார், வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார் என்று காத்து கொண்டிருப்பார்கள். மாலை நேரத்திலே வந்தவுடனே இருவரும் சிற்றுண்டிலாம் அருந்துவிட்டு நல்ல பலகாரங்களை எல்லாம் அருந்துவிட்டு இன்பமாக அந்த மாலை நேரத்திலே கடற்கரை ஓரத்திலோ அல்லது மாடியின் மீதோ மேல் மாடிக்கோ சென்று அல்லது வீட்டிலே தோப்பு தோட்டம் துறவு ஏதாவது பின்புறத்தில் தோட்டம் இருந்தால் அங்கே நின்று கொண்டு காற்று வாங்குவார்கள். மாலை பொழுது இன்பமாக இருக்கும், வெப்பம் தெரியாது. மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது. இந்த மாலை பொழுது எனக்கு மாலை பொழுதாக இன்பம் தரவில்லை. ஏனென்றால் என்னுடைய தலைவர் இல்லை, என்னை விட்டு பிரிந்திருக்கிறார். இந்த மாலை பொழுது எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? வேலை கொண்டு வேலை மாலை வேலை மாலை வேலை அல்லது வேலை மாலை நேரம். மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது. என் உயிரை எடுப்பதற்கு வந்திருக்கிற இந்த மாலை பொழுது வேல் போன்று வந்திருக்கிறது என் உயிர் எடுப்பதற்கு. ஏன் தெரியுமா? நான் பிரிந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் எப்படி சிரிப்பேன்? இன்பமாக தென்றல் வீசுகிறது. நிலா இப்பொழுதுதான் நிலவு புறப்படுகிறது. மிக அருமையாக மாலை பொழுது காண்பதற்கு ரம்யமாக அழகாக இருக்கிறது மாலை பொழுது. உடனிருந்து என்னை இந்த இன்பத்தில் அனுபவிப்பதற்கு அவர் இல்லையே, பிரிந்திருக்கிறாரே. இந்த நேரத்தில் இந்த மாலை பொழுது எனக்கு வேலை பாய்ச்சுவது போல் இருக்கிறது. முருகனிடத்தில் வேல் இருக்கிறது இல்லையா? வேல் போர்க்களத்தில் வேல் வைத்து யானை மீது எறிவார்கள், ஈட்டி வேல் போன்றவற்றையெல்லாம். அந்த வேலை போன்று இருக்கிறது இந்த மாலை பொழுது. மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது. என்னை மணந்தவர் என்னை விட்டு போய் சென்றிருக்கிறார். என்னுடைய உயிரை நீ வாங்குவதற்கு இங்கு வந்திருக்கிறாய். மாலை பொழுது நீ வர வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது மாலை பொழுது எனக்கு தேவையில்லை. அவர் இருந்தால் எனக்கு மாலை பொழுது தோன்றலாம். பொழுதில் எத்தனை வகையான பொழுது இருக்கிறது? வைகறை பொழுது, விடியற் காலை பொழுது, மதியம் பகுதி, நடுப்பகல், நண்பகல், அப்புறம் பிற்பகல், இரவு, நள்ளிரவு, முன்னிரவு, இப்படியெல்லாம் பொழுது இருக்கிறது மாலை பொழுது. இந்த மாலை பொழுது எல்லாவற்றையும் விட சிறந்தது. அந்த சிறந்த அந்த மாலை பொழுது எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறாள். ஏன்? தலைவன் இல்லை. இந்த மாலை பொழுது இன்பமானது, இன்பத்தை தரக்கூடியது, மகிழ்ச்சியான ஒரு வெப்பம் இல்லாத மிக குளிர்ச்சி புரிந்திய தென்றல் காற்று வீசக்கூடிய ஒரு பொழுது இது. இந்த நேரத்தில் எல்லோரும் இந்த
மாலை நேரத்தில் வந்து வெளியிலே வந்து காற்று வாங்குவார்கள். அந்த மாலை பொழுது அனுபவிப்பார்கள், இன்பத்தை பெறுவார்கள். இன்பத்தை அனுபவித்திற்கு கூட மாலை நேரம் மிகச்சிறந்த நேரம். காதலர்கள் இன்பத்தை அனுபவிப்பதற்கு மிகச்சிறந்த நேரம் மாலை நேரம். அது உடல் வெப்பத்தை தணித்து காற்று ஜில்லென்று வீசி மிக அற்புதமாக இருக்கும் அந்த மாலை பொழுது. அந்த நேரத்தில் தான் பெரும்பாலும் பீச்சுக்கு செல்வார்கள். கடற்கரை ஓர வயல்புறத்தில், நாட்டுப்புறங்களெல்லாம் வயல்புறமாக அப்படியே போவார்களும். காலாறு நடந்து செல்வார்கள் காதலர்கள். அல்லது மாடி இருந்தால் மாடியின் மீது மேலே ஏறி சென்று அந்த மாலை பொழுதை உல்லாசமாக இருப்பார்கள். இப்போது அப்படி இருக்க முடியவில்லை. இந்த மாலை பொழுது எனக்கு வேலை பாய்ச்சுவது போல இருக்கிறது, வேண்டாம், இந்த மாலை பொழுது வர வேண்டாம் என்று போய் படுத்துக் கொள்கிறாள். அவர் இல்லை, எனக்கு எதற்கு மாலை பொழுது? மாலையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழ். இப்பொழுது நீ வாழ்கன்னு ஒன்று சொல்ல மாட்டேன், ஆனால் மாலை பொழுது எல்லோரும் வாழ்த்துவார்கள். மாலை பொழுது என்பது எல்லோருக்கும் பிடிக்கும், அதை வாழ்த்துவார்கள், வரவேற்பார்கள். மாலை எப்போ வரும், மாலை எப்பொழுது வரும் காத்து நிற்பாங்க இளைஞர்கள்லாம், காதலர்கள்லாம். மாலை பொழுது எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் காதலர்கள். நான் அப்படி காத்து கொண்டிருக்க மாட்டேன். நீ நல்ல மாலை பொழுது அல்ல, அவர் இருக்கும் பொழுது மாலை பொழுது எனக்கு இனிக்கும், அவர் இல்லாத போது எனக்கு கசக்கும். எனக்கு நீ வேலை பாய்ச்சுவது போல இருக்கிறது உன்னுடைய வரவு, எனக்கு நீ மாலை பொழுதே வேண்டாம் என்று மறுத்து வாழ்த்த வேண்டும் மாலை பொழுது. எல்லா பெண்களும் வாழ்த்துகிறார்கள், ஆஹா அருமையான மாலை பொழுது என்று. அடடா, இந்த மாலை பொழுது என்ன அற்புதமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தெம்பாக பேசுவார்கள், பாட்டு பாடுவார்கள், உல்லாசமாக ஆடுவார்கள், ஓடுவார்கள், ஓடிப்பிடித்து விளையாடுவார்கள். எல்லா சிறுவர்கள் எல்லாம் மாலை நேரத்தில் நன்றாக விளையாடுவார்கள். காதலர்கள் கொஞ்சி பேசுவார்கள். அது எல்லாம் இல்லை, எனக்கு அதெல்லாம் வாய்க்கவில்லை. இந்த மாலை பொழுது எனக்கு மாலை அல்ல, வேலை போன்ற வேலை கொண்டு பாய்ச்சுவது போல இருக்கிறது, வேண்டாம், மாலை பொழுது வேண்டாம் என்று தலைவி இப்படியெல்லாம் வெறுத்து பேசுவதற்கு காரணம் பிரிவை தாங்க முடியவில்லை. அதனால் இப்படியெல்லாம் பேசுகிறாள். பொழுதை மாலை பொழுதை பார்த்து கூட பழிக்கிறாள். மீண்டும் நாளை சந்திப்போம்.